கால்கள் வலுவாக. நீங்க கேட்டது ஒரு கரெக்ட்டான ஒரு கொஸ்டின் மேடம். என்னன்னா நெறைய பேர் இந்த டவுட் கேட்குறாங்க. கால்கள் வலுவாக மூட்டு வலி இருக்குங்க. நடந்தாலே வலி. உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. இல்ல மேம் நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? உட்கார்ந்தே என்னால எந்திரிக்க முடியல. நடந்துகிட்டே இருக்கேன். கழுக் கழுக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. ஸ்டெப்ஸ் ஏற முடியல. கொஞ்சம் தூரம் நடந்தா கால் வலிக்குது. நெறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டுருப்போம் இல்லைங்களா? இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்படியே வலி இழுக்கிற மாதிரி இருக்கு. பர்ட்டிகுலர்லி லேடீஸ் நெறைய பேர் இது சொல்லுவாங்க மேம். என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மெனோபாஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலி இருக்கும். அவங்களால வந்து டாலரேட் பண்ணவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கால்கள் வலிமையாக இருக்க, எலும்பு தேய்மானம் நெறைய பேர் நான் வந்து ஃப்ளூயிட் எனக்கு ட்ரை ஆயிடுச்சு, இன்ஜெக்ஷன் பண்ணேன். இத தாண்டி என்னன்னா, எனக்கு ரொம்ப தேஞ்சிருச்சுங்க. நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு கால்களோட ஷேப்பே சேஞ்ச் ஆன மாரி இருக்கும். பவுல் லெக்குன்னு சொல்லுவாங்க. லேட்டரல் சைட்ல அப்படியே பெண்ட் ஆன மாதிரி. ஸோ இவ்ளோ பிரச்சனைகள் நம்ம கால்கள்ல ஏற்படுது. இது எப்படி கால்களை வலிமையாக வைத்துக்கொள்வது? ஸோ இந்த கிளைமேட்ல பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனே நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மூட்டு வலி இருக்கு. காலையில மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வாதம். ஸோ வாதம் அப்படின்னா, அ வாதம் அப்படின்னா அந்த சித்த மருத்துவத்தில இத கொண்டு வந்திருக்காங்க. சித்தர்கள் இத வந்து வாதம் தொடர்பான நோயாக தான் இத வந்து கொண்டு வந்து இதற்கான ஒவ்வொரு வாதத்துக்குமே ஏன்னா வாதம்னு பார்த்தீங்கன்னா, 80 வகையான வாதம் இருக்கு இல்லைங்களா? அந்த 80 வகையான வாதத்திற்கும் தனித்தனியாக பரிகார முறைகள், மருத்துவ முறைகள், உணவு முறைகள் எல்லாமே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க.